ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான டேஸ்டியான கீ கம்மியாக போட்டு மைசூர் பாக் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கீ மைசூர் பாக்கு 1 கப் நல்லா நைஸாக அரைச்ச கடலை மாவு எடுத்திருக்கேன். இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் இந்த கடலை மாவை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு வறுக்க சொல்ல இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஃப்ளேமை சிம்மில் வச்சே தான் வறுக்கணும், இல்லைன்னா கடலை மாவு வந்து கருகிடும். கடலை மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி வறுத்துக்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதில் 1/4 கப் நெய்யை சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் நெய் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கீ மைசூர் பாக் வந்து கம்மியான நெய்யில் தான் பண்ணுறோம். இந்த கீயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். கைவிடாமல் கலந்து கொடுத்தா தான் நமக்கு அங்கங்கே கட்டி தட்டாது. மாவு எந்த கலரில் போட்டோம், மாவு பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இந்த கலரில் தான் இருக்கணும். நெய் நல்லா இந்த மாவோடு சேர்ந்து நல்லா இலகிருக்கு. இந்த நெய்யும் மாவும் சேர்ந்து நல்லா வாசனை வருது. இந்த மாதிரி வாசனை வரப்போ தான் நம்ம இதை இறக்கணும். இப்போ நான் இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மைசூர் பாக் செட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதை சுற்றி நெய் தடவிக்கிறேன். நீங்கள் தட்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு அதை சுற்றி நெய் தடவிக்குங்க. ஒரு கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அதே அளவில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த சர்க்கரையை போட்டுட்டு கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்குறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கீ மைசூர் பாக்கு அரைப்பதம் கம்பி பாகு வந்தால் போதும். சர்க்கரை பாகு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க சொல்ல சைடெல்லாம் நல்லா கலந்துட்டே இருங்க, இல்லை சைடெல்லாம் சர்க்கரை வந்து அப்படியே கட்டிக்கும்.
இந்த கீ மைசூர் பாக்கு நீங்கள் எந்த அளவில் மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் சர்க்கரை, நெய், தண்ணி எல்லாம் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். அரை கம்பி பதம் வந்திருக்குது. எப்படி பார்க்குறதுனா, ஸ்பூன்லேருந்து நீங்கள் இந்த சர்க்கரை பாகை கொட்டினீங்கன்னா கடைசியில் பாருங்கள் மொல்லமாக கொட்டுது. இதுதான் அரை கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ இது கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இதை இறக்கிடலாம். இந்த சர்க்கரை பாகை நம்ம கடாயில் மாவு வறுத்து வச்சுருக்கல அதில் கொட்டி கலந்துக்கலாம். அந்த மாவு வந்து உங்களுக்கு சூடாக தான் இருக்கணும், ரொம்ப ஆறக்கூடாது. ஆறுனா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. நம்ம இந்த மாவு வறுத்த கடாயை ஸ்டவ்வில் வைக்காமல் நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாம் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காயும் சேர்த்தாச்சு. இது வந்து கட்டி தட்டாது. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டோம். இது கொஞ்சம் பார்க்க தண்ணியாக இருக்கும், ஆனால் இது செட் ஆகணும். நெய் தடவின ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம். நெய் தடவின ட்ரேயில் இதை ஊற்றிட்டேன். இப்போ இதை ஒரு வாட்டி டேப் பண்ணலாம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆறணும். 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆறிருக்கு. இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். மைசூர் பாக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு.
நம்மளுடைய அருமையான மைசூர் பாக்குங்க சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் 1 கப் மாவு போட்டேன், 1 கப் சர்க்கரை போட்டேன், 1/4 கப் நெய் போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு 1/2 கிலோ மைசூர் பாக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது இதை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.